அவரோட மனசுல வேற என்னென்னமோலாம் இருந்திருக்கு. ஆவி எங்க? டேய் என்னடா தேர்ற செந்தில எப்படி பேசுறோம்? வாயை திறந்து பதில் தான் சொல்லுங்களேன். அப்படியே நல்லவன் மாதிரி நடிக்காத. அக்காவே என்கிட்ட சொல்லிச்சுல தானே கூட மட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸில் சரவணனும் செந்திலும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ செந்தில் சொல்றாரு, வாண்ணே சும்மா போய் பாட்டு வருவோம் கடையை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சரவணனும் எவ்வளவோ சொல்லி பாட்டு, சரி ஓகே தம்பி கூப்பிட்றாப்லேன்னு கிளம்பி போயிட்டாப்ல. அங்கே போனால் செந்தில் சும்மா இருக்காம மாமாவோட சட்டையை பிடிச்சி இழுத்து இப்படி ஏன் துரோகம் பண்ணிட்டேன் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப முறுக்கிக்கிட்டு போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. இதனால அங்கேயும் அவங்க வீட்டில இருந்தும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்களும் அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சண்டையில் உடனே பழனி சொல்றாரு, என்னால யாரும் சண்டை போட வேணாம், நான் துரோகம் பண்ணதாவே இருக்கட்டும், அப்படி ஏமாத்தினதாவே இருக்கட்டும், ஆமா நான் வேணும்னே தான் இவ்வளவு பிளான் பண்ணி பண்ணேன், உங்க மாமாட்ட எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லி இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இதனால செந்தில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, பாத்தியா அண்ணே இப்படிலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சரவணனோட சொல்லி கிளம்பிட்டு போறாரு. செந்தில் கோவத்துல மாமாட்ட சொல்லிட்டு வந்துடுறாரு, எப்படி நீங்க இருந்து கடை நடத்துறேன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கோமதி வந்து அவங்க மருமகளுங்கள்ட்ட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இப்பெல்லாம் வந்து துரோகம் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா எத்தாப்புல அவங்க அம்மாவும் அவங்க நாத்தனாருங்களும் கார்ல வந்து இறங்குற சத்தம் கேட்டு கோமதி போய் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பக்கமும் ஆர்குமெண்ட் ஹெவி ஆகுது. அப்போ வந்து மீனாவும் சப்போர்ட் பண்ணி மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணி சுருக்குன்னு பேசி விட்டுறாங்க. இப்படி ஏமாத்துறீங்களே நீங்க எல்லாம் ஒரு பொம்பளைங்களான்னு கேட்டுறாங்க. அதனால மூத்த அண்ணி கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. ரெண்டாவது அண்ணியும் அவங்க அம்மாவும் கேட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சு.